மேம் ஷூட்டிங்லேயே இங்கிலீஷில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ். சிவா, இட்ஸ் நாட் லைக் தட். ஓ வெயிட் சிவா, வாட் இஸ் யூர் ப்ராப்ளம் வித் மீ? யூ டாக் ஒன்லி இன் இங்கிலீஷ். தட் இஸ் மை பிக் ப்ராப்ளம் மேடம். ஓ மை காட், இஸ் தட் த ப்ராப்ளம்? நான் ஏற்கனவே கௌதம் மேனன் படம் பண்ணியிருந்தாவது எனக்கு ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். சிவா, யூ ஆர் கமிங் அண்ட் சீயிங் த கேர்ள் அண்ட் யூ ஆர் சேயிங் வாட் யூ வாண்ட் டு. ரவி வந்து இந்த வில்லன் ரோலுக்கு ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து தலைவர் மோடுக்கு போயிட்டேன். எது ஜெயம் ரவியா வில்லன் கேரக்டரா ஒத்துக்கிட்டாரா அப்படி போயிட்டேன். நான் யாரை பிடிக்காதோ அப்படி நினச்சிக்கிட்டு அடிங்க மேம். எனக்கு பிடிக்காதவங்கள்ட்ட நான் சண்டைக்கே போக மாட்டேன் மேம். நான் பாட்டுக்கு வேற பக்கம் ப்ரோ திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஒரு சின்ன கனவோட ஒரு ஆசையோட வந்த ஒருத்தர் இப்ப பலருக்கும் இன்ஸ்பிரேஷனா மாறி இருக்காரு. எல்லாருடைய ஆசை நாயகனா ஆகியிருக்காருன்னா அதுக்கு காரணம் தன்னோட காமெடியில் சிரிக்க வச்சு, இமோஷனில் அழ வச்சு, ஆக்ஷனில் தேட்டரை விசில் பறக்க வச்சு, அது எல்லாத்துக்கும் மேலே தன்னோட எளிமையான மனசால மக்களோட மனசையும் ஜெயிச்சது தான் மிக மிக முக்கியமான காரணம். முக்கியமா இவர் ஸ்கிரீன்ல மட்டும் ஹீரோ கிடையாது, ஸ்கிரீனுக்கு பின்னாடியுமே ஒரு மாசான ஹீரோங்க. ரொம்ப தன்மையான மனுஷர். என்னைக்குமே ஒரு ஸ்மைலோடையும் ஒரு அன்பாலையும் நம்மளை வந்து வெல்கம் பண்றதுக்கு தயங்கவே மாட்டாரு. நீங்க ஒரு ஃப்ரெண்டா அவர்கிட்ட பழகினீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு, ஒரு அண்ணனா நீங்க பழகினீங்கன்னா ஒரு அண்ணன். நீங்க வந்து ஒரு வெல் விஷரா அவர் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை தூக்கி விடுறதுக்கு வர முதல் கை அவருடைய கையா தான் இருக்கும். என்னைக்குமே வந்து ஒரு நல்ல மனுஷன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு தகுதியான ஒரு ஆள் நம்மளுடைய டியரஸ்ட் எஸ்கே அவர்கள். எஸ், இப்போ யாரோட பேருக்காக யாரோட பேச்சுக்காக இங்கே சத்தம் கிழிய போகுதோ, விசில் பறக்க போகுதோ, கிளாப்ஸ் தெரிக்க போகுதோ, மொத்தத்தில் இந்த அரங்கம் அதிர போகிறதோ அவரோட வருகைக்கான நேரம். எங்கள் ஸ்டைலில் சொல்லணும்னா எங்கள் வீட்டு பிள்ளைனா எம்ஜிஆர், நம்ம வீட்டு பிள்ளைனா வேற யாரு? அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களை அரங்கம் நிறைய கைத்தட்டலுடன் மேடைக்கு வாங்க என்று வரவேற்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் என்னுடைய பராசக்தி டீமுக்கு வணக்கம், நன்றி. அப்புறம் இங்கே இருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா, என்னோடய வெல்விஷர்ஸ், என்னுடைய ஃபேமிலி. நான் உழும்போது கை தந்து எந்திரிக்கும் போது கை தட்டுற என்னுடைய ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு பராசக்தியை பற்றி பேசுகிறேன் நான். பராசக்தி பேரே ரொம்ப பவர்ஃபுல்லான பேர். இந்த பேர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கோ அவ்வளோ பவர்ஃபுல்லான படம் இந்த படம் பராசக்தி. இது என்னுடைய 25th ஃபிலிமாக அமைஞ்சது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான பெருமையான விஷயம். இதுக்கு காரணமாக இருந்த அத்தனை பேரையும், இதை ஸ்பெஷல் ஆக்குன அத்தனை பேரையும் நான் இங்கே கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவேன், ஓகே தானே? உங்கள் எல்லாரையுமே 1960ஸ்க்கு கூட்டிகிட்டு போகிற, எல்லாரும் சொல்கிற மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி அந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற படம் தான் இந்த வேர்ல்டு. பராசக்தியோட உலகத்தை நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த டீமோட ஐடியாவுமே. ஸ்டூடெண்ட்ஸ், யூத் எப்போவுமே பவர்ஃபுல். அவங்க எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு சொல்கிற படம் தான் இந்த பராசக்தி. இது வந்து நிறைய சொல்கிறாங்க, இது இந்த மாதிரி படமாக இருக்கும், இந்த மாதிரி படமாக இருக்கும்னு. அது எதையுமே நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. இது வந்து யாருக்கும் எதிரான படமோ யாரையும் தப்பாக காட்டுற படமோ அப்படி கிடையவே கிடையாது. இது உண்மையான தியாகத்தை இந்த மண்ணுக்காக, மொழிக்காக, எல்லாருக்காகவும் இன்னைக்கு நாம் வாழ்கிறதுக்கும் சேர்த்து அன்னைக்கு போராடி உயிர் விட்டுட்டு போன உண்மையான தியாக செம்மல்கள் இவங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம் செலுத்துகிற படமாக தான் இந்த படம் இருக்கும். இந்த படம் உங்களுக்கு நம்ம ஊரை பற்றி, நம்ம மண்ணை பற்றி, மக்களை பற்றி சொல்லும். இன்னொரு பக்கம் உங்களுக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கும். இப்போதைக்கு இந்த படம் பற்றி இது போதும்னு நினைக்கிறேன். மேம் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லரும் இந்த படமும் இதை பற்றி இன்னும் நிறையா பேசும். பட் இந்த படத்தில் நான் நடிக்க வந்தது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. அது கொட்டுக்காளி பார்க்கறதுக்காக மேம் வந்து வந்திருந்தாங்க. அருண் விஸ்வா அவருடைய ஆஃபீஸில் தான் அந்த படம் பார்த்தாங்க. அந்த படம் பார்த்துட்டு அந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ண பிறகு அவங்க வந்து இப்போ நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு, அருண் இதெல்லாம் ரொம்ப நாளாக முன்னாடியே பேசிகிட்டே தான் இருந்திருக்காரு மேம் கூட. அப்போ மேம் வந்து ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து ஒரு லவ் ஸ்டோரி. நான் வந்து அவங்க ஒரு ஐடியா சொல்ல போகிறாங்கன்னொன்னே
இன்னும் கொஞ்சம் பெரிய படமாக ஏதாவது இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். நான் சொல்லிட்டு மேம் இந்த கதை சூப்பராக இருக்குது மேம், வேறு ஏதாவது இன்னொரு ஐடியா இருக்குது, இதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா மட்டும் சொன்னாங்க. பட் நான் இதுக்கு மேலே கதை சொல்ல மாட்டேன், ஸ்கிரிப்ட் புக் கொடுக்குறேன், நீங்கள் படிங்க அப்படின்னு சொன்னாங்க. படித்து முடிச்சுட்டு அந்த கதை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் சொன்னதை தான், படித்து முடிக்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. இப்போது அதுக்கப்புறம் ஆகாஷ் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு வந்தார். ஆகாஷ்க்கும் வந்து இது இன்ஸ்பைரிங்கான படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இறங்கி இந்த படத்தை பண்ணலான் போது அப்படியே டீம் எல்லாம் அசம்பிள் ஆனோம். ஷூட்டிங் வர்றதுக்கு முன்னாடி வந்து மேமை பற்றி எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, மேம் வந்து ரொம்ப டெரர், அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன, எனக்கு ஒரு பயங்கர பதட்டம். நான் ஐயோ எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், நம்ம என்ன ஆக போகிறோமோ அப்படின்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போகிறேன். ஃபஸ்ட்டு சாங் எடுத்தோம், சாங் வரைக்கும் ஓகே மேம் இதுன்னு சொன்னாங்க. சீன் எடுக்க போகும்போது தான் ஆரம்பிச்சிச்சு, மேம் ஷூட்டிங்லேயே இங்கிலீஷில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நேராக வந்து இங்கிலீஷ்னா சும்மா சாதா இங்கிலீஷ் கிடையாது, இட் இஸ் ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ். அவங்க ஃபஸ்ட்டு சொல்லிட்டு போகும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். பெர்ஃபார்ம் பண்ணோன்னே சிவா இட்ஸ் நாட் லைக் தட், ஓ வெயிட் 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 யூ ஹாவ் டு டூ லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த வார்த்தை நமக்கு தெரியாது. நான் உடனே ChatGPT எடுப்பேன், டேய் மச்சான் இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? நல்ல கேள்வி கேட்டீர்கள், டே நீ பாராட்டுறதெல்லாம் நிறுத்துறா முதல்ல ChatGPT, இதுக்கு அர்த்தத்தை சொல்கிறா அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவேன். இப்படி முதல் நாள் 2 நாள் ஆனோன்னா மேம் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருக்காங்க. மேம் வந்து சிவா டுடே ஐ வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்ட்டாங்க. போச்சுரா காலேஜை ஞாபகப்படுத்திட்டாடுங்க, டீச்சரை ஞாபகப்படுத்திட்டாங்க அப்படின்னு நான் என்ன பேச போகிறாங்க எனக்கு தெரியல. சிவா வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் வித் மீ, என்ன வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், ஒய் யூ ஆர் நாட் டூயிங் வாட் ஐ எம் சேயிங் அப்படின்னாங்க. மேம் வெயிட், திஸ் இஸ் த ப்ராப்ளம், யூ டாக் ஒன்லி இன் இங்கிலீஷ், தட் இஸ் மை பிக் ப்ராப்ளம் மேடம். நான் ஏற்கனவே கௌதம் மேனன் படம் பண்ணியிருந்தாவது எனக்கு ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். அவராக சொல்லியிருப்பாரு, சிவா யூ ஆர் கம்மிங் அண்ட் சீயிங் த கேர்ள் அண்ட் யூ ஆர் சேயிங் வாட் யூ வாண்ட் டு, அப்படியாவது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். அதுவும் இல்லை, நான் சொல்லிட்டேன் மேம் இங்கிலீஷ் இஸ் த ப்ராப்ளம்னு. மேம் ஓ மை காட் இஸ் தட் த ப்ராப்ளம் நாங்கள், எஸ் மேடம் தட் இஸ் த ப்ராப்ளம், யூ ஸ்பீக் பேசிக் இங்கிலீஷ், அவர் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஐ எம் ஓகே, யூ ஸ்பீக் ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ் ஐ எம் நாட் ஓகே. ஓகே இனிமே நான் அதை பார்த்துக்கிறேன். அன்னையிலேருந்து ஓகே ஒரு பயங்கரமான அதுலேருந்து சிங்க் வந்துடுச்சு எனக்கு. வந்து மேம் ஓகே சொன்னால் அது ஓகே. இன்னொரு பிரச்சனை இருக்குது மேம்கிட்ட, பாராட்டுறதெல்லாம் அதுக்கெல்லாம் டைம் இல்லை அவங்களுக்கு. ஒரு நாளைக்கு 5 சீன் எடுக்கணும், கட்டன் ஓகே அப்படின்றவாங்க. கட்டன் ஓகேவா, தூக்கி போடுறா இவனுக்கு இவ்வளோ தாண்டா வரும் நடிப்பு, அடுத்த ஆள் வர சொல்கிறேன், அந்த மாதிரி நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் அந்த கட்டன் ஓகே தான் சூப்பரே. இப்படி மேமை நான் வந்து ஸ்டடி பண்ணி மேம் உங்களை பற்றி நான் PhDயே பண்ணுவேன், அந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணி. மணி சார் கூட இவ்வளோ தெரியாது மேம். பட் இந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் மேம் டெடிக்கேட்டடாக சின்சியராக எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட இருந்து அப்படியே படிச்சுக்கலாம், கற்றுக்கலாம் மேம். மார்னிங் 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் ஆரம்பிச்சிடும், 4 மணிக்கு எந்திரிச்சு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு 5-5:30 செட்டுக்கு போயிடுவோம். 7 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட்டு, ஈவினிங் 5:30 6 வரைக்கும் ஷூட் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க மேம். அதனால தான் இந்த படம் வந்து 85 டேஸில் மேம் முடிச்சிருக்காங்க. 82 சாரி மேம், ஒரு 3 days மேம் ப்ளீஸ். நான் 67 days தான் ஒர்க் பண்ணேன் இந்த படம். இவ்வளோ பெரிய படம், இவ்வளோ ஆக்ஷன் எமோஷன்ஸ் இருக்க படம். ஸோ சுதா மேம் இது ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ், நிறையா லேர்னிங் உங்களோட. இந்த படம் நிச்சயமாக நல்லா ஓடுன்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் உங்களுக்காகவும் உங்கள் உழைப்புக்காகவும் நீங்கள் இவ்வளோ நாள் இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணதுக்காகவுமே இது பெரிய 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 சக்ஸஸ் ஆகணுன்றது என்னுடைய ஆசை மேம். அது கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ எனக்கு இந்த செழியன்ற பவர்ஃபுல் கேரக்டர் கொடுத்ததுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு கதை கூட இப்படி அமேசிங்கான கோஸ்டார்ஸ் இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நடுவில் எதாவது மறந்துட்டேன்னா நான் ஞாபகப்படுத்தி சொல்கிறேன் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி லவ். ரவி மோகன் சார், சார் எனக்கு உங்களை பற்றி ஃபஸ்ட்டு யோசிச்சேன்னா நான் காலேஜ் படிக்கும்போது உங்களோட படம் பார்த்தா தான் எனக்கு முதல்ல ஞாபகம் வருது. அதில் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில் உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அவ்வளவு சூப்பராக இருக்கும். அந்த பூட் கட் ஜீனும் அந்த டிஷர்ட்ஸும் பயங்கர ட்ரெண்டியாக, அந்த மாதிரிலாம் டிஷர்ட் கிடைக்குமான்லாம் நாங்கள் போய் தேடி இருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுடைய படம், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையும் ரசிக்கிட்டே வந்தோம். ஒரு பர்சனாக உங்களை ரசிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த படம். அது எனக்கு இந்த பராசக்தியில் நடந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானதுக்கு நீங்கள் மிக முக்கியமான காரணம். மேம் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணி, சிவா லிசன், ரவி வந்து இந்த வில்லன் ரோலுக்கு ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து தலைவர் மோடுக்கு போயிட்டேன். எது ஜெயம் ரவியா, வில்லன் கேரக்டரா, ஒத்துக்கிட்டாரா, அப்படி போயிட்டேன் நான். மேம் என்ன மேம் சொல்கிறீங்கன்னு, ஆமாம் ஹீ செட் எஸ். ஒரு ஷாக். இது வந்து ஆக்சுவலாக சந்தோஷமாக இருக்க வேண்டியது. நாங்கள் 2 பேரும் ஒத்துக்கிட்டாரா மேம், ஒத்துக்கிட்டாரா மேம், ஓகே. அப்போ மேம்
அவர் இந்த செட்டுக்கு வரும்போது அவர் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் மேம் அப்படின்னு பேசிட்டோம். மேம் சொன்னாங்க, ஸோ நான் அவருடைய ரோலுக்காக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ண போகிறேன் மேம், என்ன டீட்டெயிலிங்னாலும் பண்ணுங்க மேம், இது வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது மேம் சொன்னேன். அவர் எவ்வளோ ஸ்வீட், அவ்வளோ சூப்பர், ஒரு அமேசிங்கான ஹியூமன் பீயிங். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த படத்தில் ஸ்க்ரீனில் ஒரு டெரிஃபிக்காக, டெரராக, ஒரு ஸ்டைலிஷான ஒரு வில்லனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவருடைய படத்திலே தனி ஒருவனில் அரவிந்த் சாமி சாரோட ஒரு ஸ்டைலிஷான வில்லன் ரோல் நம்ம பார்த்தோம். ஆனால் இது வந்து அந்த ரோல் ப்ளஸ் அதுக்குள்ளே ஒரு 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 டெவில் இருந்தால் எப்படி இருக்கும், அது ரெண்டும் சேர்ந்தது தான் அவ்வளோ பவர்ஃபுல்லான ரோல். சார் நீங்கள் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் இந்த செழியன் ரோல் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கும் போது மேம் வந்து சொல்லுவாங்க, சி யூ ஹாவ் டு ஃபைட், லைக் எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு, உங்களுக்கு யாரை பிடிக்கவே பிடிக்காதோ அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு அடிங்க அப்படின்னு நான் சொல்ல. மேம் அவர் அப்படி யாரையா நினச்சிட்டு எனக்கு கொண்டு போகிறாரு மேம் அப்படின்னு. சரி அப்போ அவரை விடுங்க, நீங்கள் நினச்சிக்கங்க உங்களுக்கு யாரை பிடிக்காதோ அப்படி நினச்சிக்கிட்டு அடிங்க. மேம் எனக்கு பிடிக்காதவங்கள்ட்ட நான் சண்டைக்கே போக மாட்டேன் மேம், நான் பாட்டுக்கு வேற பக்கம் போகிறோம், திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் அப்படின்னு. சிவா why are you doing like this மேம்? அதெல்லாம் வேணாம், உங்களுக்கு பயங்கரமான இப்போ ஒரு சண்டை இருக்கும், நீங்கள் போய் உட்காருங்க மேம் சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் பேசிக்குவோம். அவர் சொல்லுவார், சிவா இப்படி பண்ணிக்கலாமா இப்படி பண்ணிக்கலாமான்னு. அந்த சண்டையில் அவர் ஒரு அடி அடிச்சாரு, நான் ஒரு அடி அடித்தேன். ஆனால் அந்த அடியில் தான் எங்கள் பாண்டிங் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், இந்த அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் இந்த ஒண்டர்ஃபுல் வேர்ட்க்கும். உங்களை அவ்வளோ படத்தில் நான் ஸ்க்ரீனில் ரசிச்சிருக்கேன், பக்கத்தில் அதை விட ஜாஸ்தி ரசிச்சிருக்கேன் சார். இந்த படம் எல்லாருக்கும் ஸ்பெஷலாக இருக்கும், அதில் நீங்கள் பார்ட் ஆனதுனால இது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். தேங்க்யூ சார். அண்ட் மை டியர் பிரதர் அதர்வா, சின்னதுரை ரோல் வந்து ஸ்கிரிப்டில் படித்ததுக்கப்புறம் இது யார் நடிக்க போகிறாங்க, இது ரொம்ப லக்கியான ஒரு பர்சன் தான் இது கிடைக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இது அதர்வா வந்து நடித்தார். இப்போ அந்த போர்ஷனை பார்க்கும்போது வெல் டிசர்விங் அப்படின்றது தோணுது. அவருடைய சாம், கரிஸ்மா, ஆட்டிடியூட் அது இந்த ரோலில் பயங்கரமாக இருக்குது. ப்ரோ உங்களுக்கு இந்த படத்தில் என் கூட நீங்கள் வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணது ஒரு சந்தோஷம். அதை விட எக்ஸ்ட்ரா சந்தோஷம் நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்த ஸ்வீட்டு, டெசர்ட்ஸ், ஐஸ்கிரீம்லாம். ஷூட்டில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லுவார். நான் வந்து ஓகே ஒரு நாள் சீட் டே போல் அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். செகண்ட் டேவும் அதே மாதிரி ஒரு இன்றைக்கும் ஐஸ்கிரீம் இருக்குது, கேக் இருக்கும்பாரு. ஓகே இது சீட் வீக் அப்படின்னு நினச்சி அது சீட் மந்த், சீட் ஷெட்யூல் வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இந்த மனுஷன் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அவர் போய் ஈவினிங் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிடுறாரு. நான் வந்து இன்றைக்கி ஸ்வீட்டு சாப்பிட்டோம் ஜாலியாக இருக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் ஜாலியாக இருக்குன்னு படுத்து எழுந்திரிச்சிட்டு அந்த மாதிரி இருந்தோம். பட் இங்கே இண்டஸ்ட்ரியில் எனக்கு கொஞ்சம் நண்பர்கள் தான் இருக்கிறாங்க. அதில் அந்த நண்பர்ன்ற கேட்டை தாண்டி ஒரு பிரதர் அப்படின்ற ஃபீல் வந்துருச்சு. இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ் அதர்வா ப்ரோ. நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி தான் இன்னொரு படம் சேர்ந்து நடிப்போம், அது இன்னும் கொஞ்சம் ரகலையாக ஃபன்னாக இன்னொரு படம் ஒன்று பண்ணுவோம், அது எனக்கு ஆசை. சின்னதுரை ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு ரோல், எனக்கு ரொம்ப ஃபேவரட் இந்த படத்தில். அதில் நீங்கள் பயங்கரமாக இருக்கீங்க ப்ரோ. அதுவும் ஒரு சீனில் வந்து நீங்கள் அந்த 60s அந்த லுக்கில் வாயில் வந்து சிகரெட் வச்சுட்டு அப்படி ஸ்டைலாக இடுப்பில் கை வச்சுட்டு நிற்பீங்க. சூப்பர் கிளாஸ், சூப்பர். அண்ட் இந்த ரோல் டெஃபினட்டாக உங்களை பிடிச்ச எல்லாரையுமே, நான் ஃபஸ்ட்டு தம்பியோட ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தேன், நான் இந்த ரோல் உங்களை பிடிச்ச எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும், பெருமைப்படுத்தும், அப்பாவை இன்னும் பெருமைப்படுத்தும் இந்த படம். முரளி சார் தேங்க்யூ. அண்ட் ரத்னமாலா வணக்கம் வணக்கம். கூச்சண்டி கொஞ்சம் தெலுங்கு கற்றுக்கிட்டேன் இப்போ அவங்கக்கிட்ட. அவங்க ஒரு கிரேட் எனர்ஜி, எல்லாரும் சொன்னது தான், ஒரு அமேசிங்கான எனர்ஜி, ஒரு கிரேட் டேலண்ட், கிரேட் டான்ஸர். இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்போம், பட் டான்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு ரொம்ப பயங்கரமாக பார்த்தது இந்த குறிச்சி மரத்தப்பட்டி 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 மரத்தப்பட்டின்னு அந்த பாட்டு தான். அதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியல, ஆனால் அந்த பாட்டு பயங்கரமாச்சு, அந்த டான்ஸ் தான் பார்த்தோம். அவங்க டான்ஸ் எவ்வளவு பிடிச்சதோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கும். ஏன்னா சுதா மேமோட படத்தில் ஹீரோயின்களோட ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு தமிழ் படமே சுதா மேம் படம் இப்படி ஒரு ரோல்ன்றது ஒரு சூப்பரான விஷயம். அதை அவங்க பயங்கரமாக பண்ணிட்டாங்க. வெரி ஹாப்பி ஃபார் யூ ஷீலா, ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். அந்த நீங்கள் ஆடுற ஒரு பயங்கரமான டான்ஸருக்குள்ள அந்த ஸ்பீடில், ஏன்னா இவங்க டான்ஸ் ஆடும்போது நம்ம யூடியூப்பில் செக் பண்ணணும், அது 1xல் ப்ளே ஆகுதா 2xல் ப்ளே ஆகுதான்னு அதை நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஸ்பீடு, அந்த மாதிரி டான்ஸ் இந்த படத்தில் இல்லை. அடுத்து ஏதாவது படத்தில் நடிக்கும்போது வந்ததுன்னா நானும் ட்ரை பண்ணுறேன் அந்த மாதிரி ஆடுறதுக்கு. தேங்க்யூ இந்த படத்தில் உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நீங்கள் வந்து இது பண்ணதுக்கும். அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் தமிழ் ஃபிலிமே ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஜிவி 100 படம் 20 இயர்ஸில். வயசு என்னையா ஒரு 35? அது எதுக்கு சொல்லிட்டு அப்படின்றாப்புல. ஓகே பட் இந்த ஸ்பேனில் 100 ஃபிலிம்ஸ், இத்தனை ஜானர், இப்படிப்பட்ட சாங்ஸ்ன்றது ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட். நாங்கள் அமரனில் தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணோம். அந்த படம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் அந்த லெவலுக்கு போச்சு அமரன். அதுக்கு இவருடைய சாங்ஸும் மியூசிக்கும் ஒரு மிக முக்கியமான காரணம். திரும்பவும் பராசக்தியில் சேர்ந்துருக்கோம். இந்த படமும் அதே மாதிரி அந்த மேஜிக்கை ரிப்பீட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் எல்லாத்துக்கும்
தேங்க்ஸ் யா, சூப்பர் ஒர்க். அண்ட் ஜிவிட்ட ரொம்ப பிடிச்சதுன்னா எல்லா சாங்ஸும் பயங்கரமாக இருக்கும், ஆனால் மெலடி சாங் பண்ணுறதுன்னா அவர் வந்து ஒரு பயங்கரம், அதில் ஒரு தனி ஃபீல் இருக்கும். இந்த படத்தில் இந்த ரத்னமாலா பாட்டை அனுப்பும்போது அதை ஃபோனில் ப்ளே பண்ணிவிட்டு நான் கேட்டேன். நான் அது ஒரு மாதிரி அவர் பாடுறதே எப்படி இருக்குன்னா ரகசியமாக காதில் யாருக்கும் தெரியாமல் பாடுற மாதிரி இருக்கும். ரத்னமாலா ரத்னமாலா, நான் கேட்கும்போது அப்படி தான் கேட்டேன். ரத்னமாலா யாரும் இல்லை சொல்லுங்கள், நான் மட்டும் தான் கேட்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக பாடுங்க. நன்னு வீடி அந்த மாதிரி எல்லா பாட்டும் அப்படி இருக்கும். நீ யார் காதலியே அப்படி ரகசியமாக பாடுறேன்னு கேட்டே இருப்பேன். பட் ஜிவியோட அந்த லவ் ஃபீல் அமேசிங். அதை ஒரு மியூசிக் போடுறதுல மட்டும் இல்லை, நடிக்கிற படத்துலேயும் லவ் ஃபீல் அமேசிங்காக தான் இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு டீசர் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. பட் சூப்பர். இன்னும் 100 ஃபிலிம்ஸ், இன்னும் 150, 200ன்னு போட்டோம். அண்ட் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் ஜானர் அமேசிங்கான ஃபிலிம்ஸ் உங்கள்கிட்ட இருந்து வரட்டும். அண்ட் தேங்க்ஸ் இந்த மியூசிக்கு, இந்த ஜேர்னிக்கு. அண்ட் இதோட டெக்னீஷியன்ஸ் ரவிகே சார், ஒரு லெஜண்ட், ஒரு பெரிய சினிமாட்டோகிராஃபர். அவருடைய இந்த ஃப்ரேம், அவருடைய இந்த என்னை ரொம்ப ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. தேங்க்யூ ரவிகே சார். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைனர், ஆர்ட் டைரக்டர் கார்த்திக் சார். சார், வள்ளுவர் கோட்டமில் நீங்கள் பண்ணது அது வந்து உங்களுடைய ஒர்க்குக்கு ஒரு சாம்பிள் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1,00,000 பேர் அந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தியை வந்து பார்த்துருக்கதா எனக்கு வந்து ஆகாஷ் ப்ரோ சொன்னார். கிரேட் ஒர்க். இந்த படம் 60s. அத்தர்வா ப்ரோ சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப சூப்பராக பயங்கரமாக இருந்தது. இன்னும் நிறையா ஃபிலிம்ஸ் உங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் ஒர்க் பண்ணுறேன். எங்கள் 2 பேரையும் பயங்கரமாக சண்டை போட வச்சதுக்கு நன்றி மாஸ்டர். ஒரு பேன் இண்டியா ஸ்டண்ட் மாஸ்டர், ஒரு அனிமல், தள்ளுமல்லான்னு அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணுறாரு. ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர் உங்களோட ஒர்க் பண்ணது. தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ். அண்ட் எல்லா டெக்னீஷியன், பூர்ணிமா மேம் இன்னைக்கு போட்டிருக்க இந்த காஸ்டியூம் வரைக்கும் படத்தில் இருக்க எல்லா காஸ்டியூம்லேருந்து எல்லாமே அவங்க தான் பார்த்துட்டாங்க. அண்ட் கோபி பிரசன்னா டிசைனர், சிஹெச் பாலு சார், அதுக்கப்புறம் படத்தில் இருக்க எல்லா டெக்னீஷியன்ஸும், அண்ட் இங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமரா டிபார்ட்மெண்ட் எல்லாரும் தேங்க்யூ. உங்களுடைய அந்த சப்போர்ட் இல்லைன்னா இப்படி ஸ்பீடாக நடக்கிற படம் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணலைன்னா இது இப்படி நடந்திருக்காது. அண்ட் ஆகாஷ் ப்ரோ, உங்களை பற்றி சொல்லணும். நான் ப்ரொடியூசர், எனக்கு ஸ்கூல் ஜூனியர் அவர். ஆனால் அப்போ அவ்வளோ பயங்கர க்ளோஸ் அப்படி பழக்கம் இல்லை, அப்போ எனக்கு தெரியாது. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் கேம்பியன் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ. இந்த படத்தை நீங்கள் இவ்வளோ சூப்பராக ப்ரொடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இதை கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஒரு அமேசிங்காக இருக்குது. உங்களுடைய இந்த ப்ரமோஷன் இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். அண்ட் இந்த படத்தில் நான் வேறு யாரையும் மிஸ் பண்ணியிருந்தா வெரி சாரி. நான் இந்த பதட்டத்தில் இருக்கேன். லிரிசிஸ்ட், சிங்கர்ஸ், கொரியோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த படம் இவ்வளோ பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்க இந்த படம் ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாம் தியேட்டரில் போய் பாருங்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.